பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய மகத்துவமான நாமங்களை தியானித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போவது ரோமன்ஸ் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கின்றோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு உரிமையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளுடைய தகப்பனாய் காணப்படுகின்றார். சகலவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்கி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற தேவன் நமக்கு இன்று தந்தையாய் காணப்படுகிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது, எனக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதிலேயே ஒரு பெருமிதம் கொள்கிறோம். அதில் ஒரு கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய தந்தையார் இருக்கிறார் அப்படின்ற உணர்வோடு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம்? உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற எல்லா கஷ்டத்தையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் எனக்கு தந்தையாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருங்க. அப்பொழுது நிச்சயமாய் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உங்களால் மேற்கொள்ளக்கூடும். தந்தையாக அவர் உங்களுக்கு ஒரு பெக்க பலனாக இருப்பார். அவரோடு கூட இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் தியானிக்கின்றோம். அப்பா பிதாவே என்று சொல்லத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் வருத்தப்படாமல், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் எனக்கு தந்தையாக இருக்கிறதை நினைத்து நான் கம்பீரத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நத்திங் இஸ் அவுட் ஆஃப் யோர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபாதர். என் வாழ்க்கையில் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத சூழ்நிலைகளை கூட என் தேவன், என்னுடைய தகப்பன் நீர் பார்த்து கொள்கிறீர் என்ற விசுவாசத்தோடும் நிம்மதியோடும் நான் இளைப்பாற கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you.